வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்க நிறுவனங்கள் முன்வர வேண்டும். ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் உலக நாடுகளின் உற்பத்தியாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் விரைவு. சுயேட்சை வேட்பாளர்களுக்கு குலுக்கல் முறையில் சின்னங்கள் ஒதுக்கீடு. காட்பாடியில் திமுக அதிமுகவினரிடையே கைகலப்பு. பலரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக புகார். வங்கக்கடலில் உருவாகிறது குலாப் புயல். கரூர் மாவட்டத்தில் கனமழையால் 2500 ஏக்கரில் பயிர்கள் சேதம். கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்ட கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே அடிதடி. இருக்கைகளை தூக்கி வீசியதில் 2 பேருக்கு காயம். வேறு மருத்துவ படிப்புகளை படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்ப்பவர்கள் மீது கிரிமினல் வழக்கு. நியூஸ் 18 செய்தியை தொடர்ந்து மருத்துவ சேவை இயக்குநரகம் நடவடிக்கை. கான்கிரீட் சுவர் இடிந்து 16 வயது சிறுவன் உயிரிழப்பு. குடும்ப வறுமை காரணமாக வீடு இடிக்கக்கூடிய பணிக்கு சென்ற போது நிகழ்ந்த சோகம். IPL தொடரில் டெல்லி அணி சிறப்பான ஆட்டம். ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற்றம். ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. 27,003 பதவிகளுக்கு 97,831 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வியாழக்கிழமை நடைபெற்றது. அதற்கு பிறகு வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் சனிக்கிழமை மாலையுடன் நிறைவு பெற்றது. சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து வேட்பாளர்கள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதனிடையே மேல்மருத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக பங்காரு அடிகளாரின் மனைவியான லட்சுமி பங்காரு அடிகளார் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். அவருடைய மகன் செந்தில்குமார் தன்னுடைய மனுவை வாபஸ் பெற்றதை அடுத்து லட்சுமி பங்காரு அடிகளார் போட்டியின்றி தேர்வானார். இதனிடையே வேலூர் மாவட்டம் காட்பாடியில் எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை திமுகவினர் வாபஸ் பெற சொல்வதாக கூறி இரு கட்சியினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. காட்பாடி யூனியனுக்குட்பட்ட பகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதாகவும் சின்னங்களை பெறுவதற்காகவும் காட்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குவிந்தனர். அப்போது அதிமுகவை சேர்ந்தவர்களை அலுவலகத்திற்கு பின்புறம் அழைத்து சென்று மனுவை வாபஸ் பெறுமாறு கூறி திமுகவினர் பேசியதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அங்கு வந்த அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கிருந்து அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. மோதலில் ஈடுபட்டவர்களை விலக்கிய போலீசார் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றினர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கவுள்ள வேலூரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 26 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலை நேர்மையாக சந்தித்தால் வெற்றி பெற முடியாது என்பதால் அரசு எந்திரத்தை பயன்படுத்தி அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனுக்களை திமுக தள்ளுபடி செய்வதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாபு முருகவேல் குற்றம் சாட்டியுள்ளார். நேர்மறையாக இந்த தேர்தலை சந்தித்தால் நமக்கு தோல்வி நிச்சயம் என்று கருதிய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தியாகதுருகம் ஒன்றியத்துக்குட்பட்ட 4 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினருடைய வேட்புமனுக்களையும் தியாகதுருகம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஒரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருக்கான வேட்புமனுவையும் ரிஷிவந்தியம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒரு மாவட்ட குழு ஊராட்சி உறுப்பினருடைய வேட்புமனுக்களை எந்த காரணத்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லி வேட்புமனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்.
அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் 45 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவுத்தாள்களை திருத்த டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் இனி தமிழ் பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக நடத்த முடியாமல் போன குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுகளை நடத்துவது குறித்து அண்மையில் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தலைமை செயலகத்திற்கு டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் அறிக்கையாக அனுப்பியுள்ளனர். அதில் தமிழ் மொழி பாடத்திற்கு இன்று தனியாக தேர்வு நடத்தி 45 மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்களாக நிர்ணயிக்கலாமா அல்லது ஏற்கனவே பொது அறிவு தாளுடன் நடத்தப்படக்கூடிய தமிழ் மொழி தேர்வுகளில் 45 மதிப்பெண்களை தகுதி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்கலாமா என்றும் கேட்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கான அனுமதிகள் அரசிடமிருந்து கிடைத்தவுடன் அக்டோபர் மாதம் துறைகள் வாரியான தேர்வுகள் குறித்த அறிவிப்புகள் வரிசையாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தடுப்பூசி தயாரிப்பதற்கு உலகம் முழுவதும் உள்ள தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது 100 ஆண்டுகளில் இல்லாத பெருந்தொற்றை கடந்த 1.5 ஆண்டுகளாக உலகமே எதிர்கொண்டதாக கூறியுள்ளார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் சீர்திருத்தம் மேற்கொண்டால் உலகம் மாறும் என்று கூறினார். தூய்மையான தண்ணீரை வழங்குவதற்கான பாதையில் இந்தியா சென்று கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர் சில நாடுகள் பயங்கரவாதத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார். பகுத்தறிவு, முற்போக்கு மற்றும் அறிவியல் அடிப்படையிலான உலகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் என்றும் பிரதமர் பேசியுள்ளார். மனிதநேய அடிப்படையில் இந்தியா உலக நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தடுப்பூசி தயாரிப்பதற்கு உலகம் முழுவதும் உள்ள தடுப்பூசி உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 500 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்தார். இந்நிலையில் அதற்கான உத்தரவை டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கு 13,250 ரூபாயாகவும் விற்பனையாளர்களுக்கான ஊதியம் 11,100 ரூபாயாகவும் உதவி விற்பனையாளர்களுக்கு 10,000 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உடற்பயிற்சிக்காக கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் சைக்கிள் பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் கோவளத்தில் இருந்து மாமல்லபுரம் வரை அவர் சைக்கிளில் சென்றார். முன்னதாக கோவளத்தில் உள்ள ஒரு கடையில் முதலமைச்சர் தேநீர் அருந்தினார். சைக்கிள் பயணத்தின் போது வழியில் காத்திருந்த மக்களிடம் பேசிய முதலமைச்சர் அவர்களுடன் செல்ஃபியும் எடுத்துக் கொண்டார். அவருக்கு பாதுகாப்பாக 15 பேர் கூடவே சைக்கிளில் பயணம் செய்தனர். மதுரையில் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதன் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜெயஹிந்த்புரம் பகுதியில் வசித்து வரும் துரைராஜ் அந்த பகுதியில் வானவில் என்ற பெயரில் அரசு கேபிள் டிவி ஆபரேட்டராக இருந்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் கடந்த சில மாதங்களாக கேபிள் டிவி ஆபரேட்டர் உரிமத்தை தனக்கு தரும்படி துரைராஜை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் பைக்கில் துரைராஜ் வீட்டிற்கு வந்த ஆனந்த் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பினார். இது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் ஆனந்தை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடியை காட்டு யானை தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை 9 மணிக்கு கோத்தகிரியில் இருந்து மேட்டுப்பாளையம் சென்ற அரசு பேருந்தை மேல்தட்டப்பள்ளம் என்ற இடத்தில் காட்டு யானை வழிமறித்தது. அப்போது வேகமாக ஓடிவந்த யானை பேருந்தின் கண்ணாடியை தந்தத்தால் முட்டியது. இதில் பேருந்தின் கண்ணாடி சேதமடைந்தது. இந்த சம்பவத்தின் போது ஓட்டுநர் பேருந்தை தொடர்ந்து இயக்காமல் ஓரமாக நிறுத்தினார். யானைக்கு அஞ்சாமல் பேருந்து பயணிகளை பாதுகாக்கும் நோக்கில் செயல்பட்ட ஓட்டுநருக்கு பேருந்தில் சென்ற பயணிகள் நன்றி தெரிவித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 16 வயது பள்ளி மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரமத்தி வேலூர் தெற்கு நல்லியாம்பாளையம் புதூர் தெருவில் மணி என்பவரின் வீட்டினை இடிக்கும் வேலை நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கு 16 வயது சிறுவன் அமீர்கான் சென்றார். அமீர்கானின் தந்தை ரஹீம் உயிருடன் இல்லாததால் தாய் சகோதரியை காப்பாற்றவும் குடும்ப வறுமை காரணமாகவும் அமீர்கான் கட்டட வேலைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. 10 நாட்களாக வேலைக்கு சென்ற அமீர்கான் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் மீது கான்கிரீட் சுவர் சரிந்து விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே அமீர்கான் உயிரிழந்தார். விபத்து குறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த 36 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க டிஜிபி சைலேந்திரபாபு காவல் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஸ்ட்ரோமிங் ஆபரேஷன் என்ற பெயரில் நேற்று முன்தினம் மாநிலம் முழுவதும் கொலை மற்றும் குற்ற வழக்கு பதிவேட்டில் உள்ள 16,370 ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கத்திகள் உட்பட 934 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ரவுடிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தொடரும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கூலிப்படையினர் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு கூறியுள்ளார். நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்த டிஜிபி சைலேந்திரபாபு பழிக்கு பழிவாகக்கூடிய கொலைகளை தடுக்கவே தமிழ்நாடு முழுவதுமாக ரவுடிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். கூலிப்படைகள்லாம் இப்போ இல்லை, நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா இது போல வாய்ப்பு இருக்கிறவங்க கூலிப்படை போல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்கள தொடர்ந்து நமக்கு சிறப்பு பிரிவுகளாக இருக்குது, அவங்க மூலமா கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். முன்னாடி காலத்தில் உள்ள துப்பாக்கி தான். அது துப்பாக்கி சமீபத்தில் பயன்படுத்துற துப்பாக்கி இல்ல. திண்டுக்கல் கொலை வழக்குனா பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 93ல இருந்து கண்டினியூஸா 2 குரூப்புக்கு நடந்துகிட்டே இருக்குது. நிர்மலா தேவி வர அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அது முற்றுப்புள்ளி வைக்கிறதா இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை எறிய செயலே நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து 500 வாக்குறுதிகளில் 200 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் கூறியிருப்பது மிகையா உண்மையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மிகையானது என்று 75% பேரும் உண்மையானது என்று 25% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்ட கூட்டத்தில் மோதல் வெடித்தது. தேவக்கோட்டை கண்ணங்குடி ஒன்றியத்தில் 3வது வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம், காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி, முன்னாள் எம்எல்ஏ கே ஆர் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் தேவக்கோட்டை காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் எம்எல்ஏ மாங்குடி கலந்தாலோசிப்பது கிடையாது என்றும் தனிச்சையாக செயல்படுவதாகவும் கூறியதாகவும் தெரிகிறது. அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டதால் வார்த்தை போர் வலுத்து கைகலப்பில் முடிந்தது. கூட்டத்தில் நாற்காலிகளை தூக்கி வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. மோதலில் பாலமுருகன் மற்றும் வினோத் ஆகிய இருவர் படுகாயமடைந்தனர். வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான அறிக்கையில் புயல் சின்னம் மேற்கு திசையில் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரை மற்றும் விசாகப்பட்டினம், கோபால்பூருக்கு இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. பிற மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் 4 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல், கேரளா, லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.
கரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் நெல் மற்றும் வாழைப்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் மாயனூர் காவிரி கதவணையிலிருந்து பிரிந்து செல்லும் கட்டளைமேட்டு வாய்க்கால் பாசனம் மூலமாக கிருஷ்ணராயபுரம் குளித்தலை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் ஒருபோக சம்பா நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் வாழை விவசாயத்தையும் விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையால் கிருஷ்ணராயபுரம் வட்டத்திற்குட்பட்ட 1000 ஏக்கர் பரப்பளவிலும் குளித்தலை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1500 ஏக்கர் பரப்பளவிலும் நெல் மற்றும் வாழைப்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கிளை வாய்க்கால்கள் மற்றும் காட்டுவாரி வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் போதிய வசதி இல்லாததாலும் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை நீடித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் மழையிலேயே வடுவு தண்ணி எல்லாம் வயலுக்குள்ள போகுது. நாத்து நட்ட அழிவு போச்சு. இப்போ நடப்போற நாத்தும் முழிச்சு கிடக்குது. இந்த தண்ணி வடிஞ்சாதான் இன்னைக்குள்ள இது இந்த நாத்து அரிச்சு நட முடியும். இல்லை அப்படின்னா அழிவு போனதான். வருஷம் மழை பெஞ்சா இதே தொல்லை தான். இந்த புங்காத்து ஓரத்தில் இருக்கிற வடு நல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தினா தான் இந்த தண்ணி சீக்கிரம் வடியும். தண்ணி 3 நாளைக்கு நின்றுதுன்னா நெல் பயிர் முழுகி அழிவிடும். இது தண்ணி ஏறக்கூடாது. தண்ணி ஏறாமல் இருந்தால் தான் இது பயிர் எங்களுக்கு சாகுபடி பண்ணும். ஏற்கனவே இது போலெல்லாம் முழுகி முன்னாடியெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் இப்போ இதை சரியானபடி பார்க்கலைன்னா எல்லாம் நட்டதுக்கு அப்புறமும் எல்லாம் வீணாக போயிடுங்க. இதுக்கு மேலே தான் மழை காலமே எங்களுக்கு ஆரம்பிக்குது. அது ஆரம்பமே இப்படி இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி செஞ்சும்படி கேட்டுக்கொள்கிறோம். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாக தண்ணீர் வரும் வாய்க்கால்களை முழுவதுமாக தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரக்கூடிய பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். வடகிழக்கு பருவமழை நெருங்கும் நிலையில் சென்னையில் மழைநீர் வடிகால்களை தூர்வார முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் 895.31 கிலோமீட்டர் நீளமுள்ள 4254 மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல் 6891 இடங்களில் உடைந்த நிலையில் இருக்கும் கழிவுநீர் கால்வாய்களின் மூடிகளை மாற்றும் பணியும் தொடர்கிறது. இந்த சூழலில் காந்தி மண்டபம் சாலையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மத்திய கைலாஷ் முதல் இந்திரா நகர் மற்றும் திருவான்மையூர் வரை நடைபெறும் பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டார். இதையடுத்து வேளச்சேரி ஏரியில் ஆகாய தாமரைகளை அகற்றும் பணிகள் என மொத்தம் 9 இடங்களை பார்வையிட்ட முதலமைச்சர் இறுதியாக பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஆய்வு செய்தார். அப்போது சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் முதல்வர் கலந்தாலோசித்தார். முதல்வருடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் இருந்தனர். சார் இப்போ நாங்கள் இந்த இடத்துல விஷயம் என்ன சார் சார் இங்கே எல்லாம் வேளச்சேரி மடி. முன்னதாக வெள்ளிக்கிழமை வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மருத்துவ சேவை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. வடசென்னை பகுதியில் சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவர்கள் சிலர் ஆங்கில மருத்துவம் பார்த்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதன் எதிரொலியாக மருத்துவ சேவை இயக்குநரகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஆயுஷ் மருத்துவம் பயிற்சி செய்யக்கூடிய மருத்துவர்கள் தாங்கள் பதிவு செய்த சான்றையும் தகுதிச் சான்றையும் மக்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் மருத்துவமனை வளாகத்தில் வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள இணை இயக்குநர்களுக்கு சுற்றறிக்கையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அம்பலப்படுத்திய ஒரு ஆயுஷ் மருத்துவருக்கு 2 ஆண்டுகள் மருத்துவம் செய்ய தடையும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. அபுதாபியில் சனிக்கிழமை நடைபெற்ற முதல் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி பேட்டிங்கை தொடங்கிய டெல்லி அணியில் ஷிகர் தவான் 8 ரன்களிலும் பிருத்வி ஷா 10 ரன்களிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் 43 ரன்களையும் ஹெட்மயர் 28 ரன்களையும் குவித்தனர். இதன் மூலமாக 20 ஓவர்களில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன்களை அடித்தது. இதையடுத்து 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க முதலே ராஜஸ்தான் அணி விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறியது. கேப்டன் சஞ்சு சாம்சன் மட்டும் நிலைத்து நின்று ஆடி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 70 ரன்களை எடுத்தார். எனினும் 20 ஓவர்களில் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்களையே எடுத்தது. இதனால் 33 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற டெல்லி அணி புள்ளிகள் பட்டியலில் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு சற்று குறைந்து 1724 பதிவாகியுள்ளது. 1,55,945 பேருக்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் 1724 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,55,572 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 1,635 பேர் மீண்டதால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 26,02,833 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் மேலும் 22 பேர் பலியானதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35,476 உயர்ந்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களில் 17,263 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.